கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழினத்தை வணங்கி கல்வியின் சிறப்புகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். உலகத்தை மாற்றக்கூடிய ஓர் ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதம்தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. நாம் ஏன் படிக்க வேண்டும்? எதற்காக படிக்க வேண்டும்? கல்வி அறிவில் சிறந்தவர்கள் மட்டுமே நானிலத்தில் மதிக்கப்படுவர். கல்லாமை ஒருவருக்கு இழிவே என்றோ தரும். கற்றவர்தான் மக்கள், கல்லாதவர்கள் விலங்குகள் அல்லவா? கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என கல்லாதோரை வள்ளுவரும் சாடியுள்ளாரே. கல்வி கற்றவர்களிடம் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருள்களும் வந்து சேர்வது திண்ணா. கல்வியா, செல்வமா, வீரமா, எது சிறந்தது என சிந்தித்தால் அறிவில்லா செல்வமும் வீரமும் அழிவிற்கே வித்திடும் என்பது உறுதி அல்லவா? படியாமல் இருப்பதை விட பிறவாமல் இருப்பதே மேல் என்னும் பிளேட்டோவின் வாக்கு மானிட பிறவி எடுத்த அனைவரும் கற்றே தீர வேண்டும் என்பதை தெளிவாய் கூறுகிறதல்லவா? அத்துடன் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்னும் மகாத்மாவின் கூற்றிற்கேற்ப நம் எதிர்கால பாதுகாப்பிற்கும் கல்வி என்னும் ஊன்றுகோல் அவசியம்தானே. கல்வியின் சிறப்பு குறித்து நமக்கு உணர்த்திட பல்வேறு அறிஞர்களும் எவ்வளவு முயற்சித்துள்ளார்கள் என்பதை சற்றே கேளுங்கள். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்தொகை. மூதுரையோ மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றோரை மன்னனிலும் உயர்வாய் காட்டுகிறது. என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்று கல்வியை கைப்பொருளாக சித்தரிக்கிறது கொன்றை வேந்தன். விவேக சிந்தாமணியோ வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது என கல்வி செல்வமே பிற செல்வங்களை விட ஒப்பீட்டளவில் சிறந்ததென பட்டியலிடுகிறது. அனைத்திற்கும் மேலாய் தான் பெற்ற குழந்தைகள் பலருள் கல்வியில் சிறந்தவனிடமே தாயும் தனிப்பாசம் காட்டுவாள் என்பதை பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலாற்றாயும் மனந்தெரியும் என்னும் புறநானூற்று அடிகள் சுட்டுகிறது. எக்குடி பிறந்தவனாயினும் கற்றால் மேன்மையடையலாம் என்பதை வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே என்னும் வரிகளால் அறியலாம். சரி, எப்பொழுது கற்க வேண்டும்? இளமையில் கல் என்கிறார் நம் அவை பாட்டி. இளமையில் கல்வி சிலையில் எழுத்துதானே. அவரே கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர் என்கிறார். எனவே நாம் ஆயுள் முழுவதும் கற்க வேண்டும். கல்லாத நாளெல்லாம் வீண் என்பதை உணர வேண்டும். கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவன் ஆகிறான். இதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. எப்படி கற்க வேண்டும் என்கின்றனர் தெரியுமா? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் விற்றை நிலை முனியாது கற்க வேண்டுமா? செல்வம் உடையவரிடம் இல்லாதவர் பணிவுடன் இறந்து பொருள் பெறுவது போல கல்வியறிவு இல்லாதவர் சான்றோரிடம் பணிந்து கற்க வேண்டுமா? கல்வியறிவில்லா குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க. படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடென்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாது நின்றபடி விழும் என பாரதிதாசன் கல்வியில்லா குடும்பந்தனை கேவலமாய் சாடுகின்றார். அரும்பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும்பரிசு கல்வி என்பதை பெற்றோர் உணர வேண்டும். அளப்பரிய செல்வம் கல்வி. பெற்ற கல்வியை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளலாமா? இயன்றவரை மற்றவருக்கும் கற்றுத்தருதல் வேண்டும். பணக்கார வீட்டு பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கிறார்கள், ஏழை வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்கிறோம். சிறு வயதில் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நாம் கற்காவிட்டால் வாழ்நாளெல்லாம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய வேண்டும். கல்வி என்பது வளமே, கற்றல் என்பது சுகமே. எனவே சிற்றுயிர்க்கு உற்ற துணையாக அமையும் கல்வியை சிறப்பாய் கற்று வாழ்வில் செழுமையடைவோம் என்று கூறி நன்றி நகர்கிறேன். நன்றி, வணக்கம்.